சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவுங்க. எங்கள் ஊர் வில்லேஜுக்கு நான் போயிருந்தேன் இல்லையா, அப்போ ஆனால் போன நேரம் 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இது 9 மணிக்கு தான் இந்த வீடியோவை எடுத்தேன். ஏன்னா காலையில் அவ்வளோ அற்புதமாக நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது 8, 9 வயசு இருக்கும். வாதியார் வீட்டு பொண்ணு எங்கள் அப்பா வியாபாரம் செய்வார். எங்களது மளிகை கடை இருக்கும். நாங்கள் ப்ரெஷ்ஷில் பல் விளக்கிட்டு நாங்கள் எல்லாருமே இந்த இந்த சத்தம் கேட்கவே போவோங்க. இந்த பச்சிங்களோட சத்தம் எந்த மியூசிக்குமே இந்த மாதிரி இருக்காத மக்களே. நீங்களும் பிடிச்சிருந்தா உங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, எங்கள் ஊரில் கிராமத்தில் எப்படி தெரியுமா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெண்கள் எல்லாருமே யார் வீட்லேயும் ரேடியோ இருக்காது, ஒரு ஃபோன் இருக்காது. எங்கள் வீட்டில் மட்டும் எங்கள் அப்பா சின்ன ரேடியோ வச்சுருந்தார், ஃபிலிப்ஸ்ன்னு. ஏன்னா எல்லா பெண்களுமே 7 மணிக்கு தூங்கிடுவாங்க. கோழி கூப்பிடும் எங்கள் ஊரில் 3 மணிக்கு. அப்போ எந்திரிச்சு ஒட்டுக்கா பெருக்குவாங்க. இனிமையாக இருக்கும். ஒட்டுக்கா தண்ணி சேர்ந்துவாங்க. ஒட்டுக்கா இந்த சாணி போடுற சத்தம் அழகாக கேட்கும். அவ்வளோ இனிமையாக இருக்குங்க. அந்த தண்ணி சேர்ந்து நான் போயிட்டு கண்டிப்பாக அவங்களோட சண்டை இட்டுக்கிட்டு நான் அவங்களுக்கு விடாமல் நானும் தண்ணி சேர்ந்து எடுத்துகிட்டு ரொம்ப நிரப்புவேன். அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் மக்களே. நீங்களும் இந்த அனுபவம் அனுபவிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய் பாய் மக்களே. திருச்சிற்றம்பலம்.